அனைத்து ஜாதியும் அச்சகலான்னு சொல்லுவீங்க. ஆனா முதல்வர் வீட்டுக்கு வந்து வேதம் படிச்ச அக்மாருக்கு பிராமணால் தான் போகணும் வேதம் போத. ஏன் நீங்க அனைத்து ஜாதியினரும் அச்சநகரம்ல படிக்கிறாங்களா ஒரு வருஷம் கோர்ஸ், அவங்களை கூப்பிட்டு ஏன் உங்க வீட்டுல ஓமம் வளர்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் முதல்வர் வீட்டுல ஓமம் வளர்க்கறதுக்கு மட்டும் அக்மாருக்கு பிராமணர் வேணுமா? அப்ப கோவிலுக்கு மட்டும் இது பண்றதுக்கு அனைத்து ஜாதியும் அச்சநகரம். அனைத்து ஜாதியினரும் ஆல்ரெடி அர்ச்சகரா தான் இருக்கிறாங்க. இவங்க ஒண்ணு எங்களுக்கு எதுவும் சொல்லி தர வேணாம். எங்களோட இந்து கோவில்கள்ல எல்லா ஜாதியிலயும் இருக்காங்க அர்ச்சகர்கள். பிராமணர்கள் மட்டும் அர்ச்சகர்களா இல்ல. முதல்ல இந்த புரிதல் இவங்களுக்கு வேணா, அதை முதல்ல போய் கோவில் வேலை படி தெரிஞ்சுக்க சொல்லுங்க. தெரிஞ்சுக்காம சும்மா வந்து ஏதாவது உளறிக்கிட்டு இவங்க வந்து இவங்களுக்கே எந்த ஒரு அறிவும் கிடையாது, தெளிவும் கிடையாது. யாராவது இந்த திமுக இருக்கிறவங்க போயிட்டு திராவிடம்னா என்னன்னு திக காரங்கிட்டு சரி திமுக காரங்கிட்டு கேளுங்க. ஒரே ஒரு 10 பேர் ஒரே டெஃபினேஷன் சொல்லிட்டாங்கன்னா நாங்க பேரை மதிக்கணும். 100 பேர் 100 டெஃபினேஷன் சொல்லுவாங்க. இவங்களுக்கு டெஃபினேஷனே தெரியாத ஒரு சித்தாந்தத்தை வச்சுட்டு சும்மா தத்து பத்துன்னு உளறிட்டு கிடக்குறாங்க. அதனால இவங்கள்ட்ட வந்து இதை பத்தி பேசுறதுக்கு நாங்கள் தயாரா இல்ல. தமிழகத்துல திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி ஒளிஞ்சாதான் தமிழக மக்களுக்கு விடுவுகாலம் பிறக்கும். தமிழர்களை வந்து தமிழனே சொல்றதுக்கு வெக்கப்படுற அளவுக்கு ஒரு இதை உருவாக்கி நீங்க திராவிடர்கள் பச்சை திராவிடன் மஞ்ச திராவிடன், நாங்க பச்சை தமிழன். ஏன் எங்களை பச்சை திராவிடன்?